காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயும் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொரு உண்மையாக வந்து காவேரி வந்து கேட்க கேட்க ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ வெண்ணிலாக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்க போகிறீங்களா? ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கலை. இல்லை காவேரி, நான் ஏன் காவேரி உங்ககிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கணும்? நீ தானே எனக்கு உலகம். நீ இல்லாமல் நான் இருக்க முடியுமா? நீ என் பொண்டாட்டிடி, நான் எப்படி எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு காவேரிக்கு தலையே சுற்றுது. சரிங்க, அப்புறம் என்னை ஏன் வீட்டை விட்டு போக சொன்னீங்க அப்படின்னோடனே, நான் எங்கடி போக சொன்னேன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருந்தேன்டி, அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க காவேரி. நான் அப்போ உன்னை போக சொன்னேன்னா நான் ஏன் நீ வந்து உன்னை அப்படி கெஞ்சுன்னு கூப்பிட்டு நீயே சொல்லி, இப்போ கூட எதுக்காக நீங்கள் வந்து நான் தங்கியிருக்கணும், நீயே சொல்லணும்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. சரிங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்தில் நீங்கள் என்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்ல, நீங்கள் ஏன் புரிய வச்சிங்களா அப்படின்னோடனே, அதுதான் சரி காவேரி, நான் செஞ்ச ஒரே தப்பு, நான் எல்லாத்தையும் மனசோடு வச்சுக்கிதான் தப்பு, நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன் காவேரி, ஆனால் நீ புரிஞ்சிக்கல, நீங்கள் புரிஞ்சு வைக்கிற நிலமையில என்னை வச்சிடலைங்க, எனக்கு எப்படிங்க புரியும் அப்படின்னா, சரி காவேரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, விட்டு காவேரி, இப்போ உனக்கு புரிஞ்சிச்சுல, உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் காவேரி வந்துடுடி, நம்ம வீட்டுக்கு போயிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு கையை பிடிச்சிட்டு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இப்போ சொல்லு காவேரி, உண்மையிலே வந்து என் கூட வாழறதுக்கு ஒன்று விருப்பம் தானே, நம்ம 2 பேர் சேர்ந்து வாடுவோம்ல அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. சொல்லு காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படின்னோடனே, சரிங்க, ஆனால் ஒரு விஷயம், என் அம்மா சம்மதிக்காமல் நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னோடனே, ஆமாங்க, என் அம்மா சம்மதிக்கணும், என் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், மறுபடியும் அவங்க மனசை நான் காயப்படுத்த முடியாது, அவங்க சம்மதிச்சா மட்டும்தான் அவங்க கூட நான் வர முடியும், மற்றபடி வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் கூட வாழ்கிறது அப்படின்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. காவேரி, நிஜமாலே வந்து என் மேலே உனக்கு எல்லா கோபம் போயிடுச்சுல்ல, வருத்தம் போயிடுச்சுன்னு வேணால் சொல்வேன், ஆனால் கோபம் போயிடுச்சுன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே, என்னடி நீ புருஷன் தானே, மன்னிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிப்பிடிக்க வராரு. காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அக்கா வந்து கூப்பிடுறாங்க. ஐயோ, கண்டிப்பாக வந்து அவனோட போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என் அக்கா வந்துட்டா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி காவேரி ப்ளீஸ் நீ ஒரு நிமிஷம் காவேரி அப்படி கையை பிடிச்சிட்டு இருக்க, விட்டுறீங்களா, விட்டால் போதுமே, ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துப்பீங்களே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து என்ன இவ இப்படி பண்ணுறா, நல்ல காலம், என் பொண்டாட்டி நான் சமாதானப்படுத்தினப்பா, எனக்கு அது போதும், இதுக்கப்புறம் அவங்க அம்மா மட்டும் தான் நான் சமாதானப்படுத்தணும், எப்படியாவது கூடிய சீக்கிரம் அத்தையும் சமாதானப்படுத்தி என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதி அடைகிறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து இங்கே காவேரி வர்றதை பற்றி, என்னடி பேசிட்டியா விஜய் கிட்டோன்னு? பேசிட்டேன்க்கா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னோடனே, நான் இனிமேட்டு அமைதியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காருக்கா, என்னமோ அம்மா வேறு ரொம்ப கோவமாக இருக்குடி, என்ன பண்ணுறதே தெரியலடி அப்படின்னோடனே, காவேரியோட முகத்தில் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க நம்ம கங்கா. என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேக்கா அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு இருந்த முகத்துக்கும் இப்போ இருந்த முகத்துக்கும் பயங்கர தெளிவாக இருக்கியே, என்ன சொன்னார் உன் புருஷன் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஐயோ அக்கா கண்டுபிடிச்சிடுவாளோ, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அம்மா வேறு தேட பொதுவா வா அப்படி சொல்லிட்டு கூட போகிறாங்க. இங்கே வந்து காவேரி சந்தோஷமாக வராங்க. என்னடி என்ன நடந்தது, அவன் போகிறேன்னு சொன்னான் ஆனால் பாட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி எந்த பதிலுமே சொல்லாமல் போகிறாங்க சந்தோஷமாக. அதை பார்த்துட்டு என்ன இவ எதுவுமே சொல்லாமல் போகிறா அப்படின்னா, அவள் சொல்லிட்டா பாட்டி என்கிட்ட, சீக்கிரமாகவே அவர் கிளம்பிடுவார், நீ கவலைப்படாத பாட்டி, அம்மா நீயும் கவலைப்படாதா, பேசிட்டால போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து கங்கா சொல்கிறாங்க. ஏதோ ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கா அவங்க 2 பேருக்குள்ளே, எப்படியோ என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடி இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. உடனே வந்து காவேரி பார்த்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம சாரதா, என்ன இவ போக்கே சரியில்லையே, முகலாம் வேறு மாதிரி மலர்ந்துருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரியை பற்றி விஜயும், விஜயை பற்றி காவேரியும் வந்து நடந்த விஷயங்களாக பற்றி யோசிச்சுட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐயோ இவர் போய் ஃபோன் பண்ணுறாரு, யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது, இவர் ஆரம்பிச்சிட்டாரா இனிமேட்டு பழைய கதையை, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டோன்னே உடனே வந்து காலை கட் பண்ணுறாளா, ஐயோ எல்லாம் இருக்காங்க போல் இருக்கே, சரி யாருக்கும் தெரியாமல் நைட்டு வந்துரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. எவ்வளோ தைரியம் இருக்கும், வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. வந்து தான் ஆகணும் நீ அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாரு. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க காவேரி.